அனைவருக்கும் வணக்கம். மிதுன ராசினியர்களுக்கு 18 வருடங்களுக்கு பிறகு தனது சுய நட்சத்திர சாரத்தில் சஞ்சரிக்க போகும் ராகுவா. மிதுன ராசினியர்கள் பண மழையில் நனையக்கூடிய அளவிற்கு கோடீஸ்வர யோகம் ஏற்பட இருக்குதுங்க. அந்த வகையில மிதுன ராசினியர்களுக்கு இந்த ராகுவினுடைய சுய நட்சத்திர சார சஞ்சாரம் என்ன மாதிரியான நன்மைகளை எல்லாம் ஏற்படுத்தி கொடுக்க இருக்கு, கிரகநிலைகளின் ரீதியாக அமையிருக்கும் சாதகங்கள் என்ன, பாதகங்கள் என்ன, மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவு தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம். அதற்கு முன்னாடி ராகு மற்றும் கேதுவை பற்றி சற்று விரிவாக தெரிந்து கொள்வோம். அந்த வகையில் பாம்பின் உடலும் மனிதனின் தலையும் கொண்டது ராகு, பாம்பின் தலையும் மனித உடலும் கொண்டது கேது. ஸ்வர்பானு என்ற ஒரு அசுரனே ராகு கேதுவானார். இது எப்படி நடந்தது என்பதை அறிந்து கொள்ள வேண்டுமென்றால், ஒரு சமயம் சாபத்தின் காரணமாக இந்திரன் தனது சக்திகளை இழந்தான். இதை அறிந்த அசுரர்கள் இந்திரன் உள்ளிட்ட அனைத்து தேவர்களையும் துன்பத்திற்கு உள்ளாக்கினார்கள். இந்திரன் சாபம் வழங்கிய துர்வாச முனிவரை சந்தித்து சாப விமோச்சனம் வேண்டி நிற்க, அவரோ நீ மகாவிஷ்ணுவை நினைத்து தவம் செய்து அவரிடம் உனது சாபத்தை பற்றி கூறி விமோச்சனம் கேள் என்றார். துர்வாச முனிவர் சொன்னது போலவே இந்திரன் மகாவிஷ்ணுவை நினைத்து தவம் இயற்றினான். மகாவிஷ்ணுவிடம் தங்களை அசுரர்களிடமிருந்து காத்தருளுமாறு வேண்டிக் கொண்டான். திருப்பார்கடலை கடைந்தால் அதிலிருந்து அமிர்தம் உண்டாகும் என்றும் அதை அருந்துபவர்களுக்கு மரணம் கிடையாது என்றும் அசுரர்களிடம் தெரிவியுங்கள். இதை கேட்கும் அவர்கள் உடனே இதற்கு சம்மதிப்பார்கள். அசுரர்களின் உதவியோடு பார்க்கடலை கடையும் பணியை துவங்குங்கள் என்றார் மகாவிஷ்ணு. மகாவிஷ்ணு பார்க்கடலை எவ்வாறு கடைவது என்பதையும் இந்திரர்களுக்கும் தேவர்களுக்கும் தெரிவித்தார். இந்திரன் அசுரர்களை பார்க்கடலை கடையும் விஷயத்தை தெரிவித்தான். திருமால் குறிப்பிட்ட மந்தாரமலையை தேவர்களும் அசுரர்களும் சேர்த்து தூக்கி பார்க்கடலில் நிறுத்தினார்கள். வாசுகி என்ற மிக பெரிய பாம்பை அழைத்து அதை மலையை சுற்றி கயிறு போல சுற்றினார்கள். பார்க்கடலை கடைய தேவையான மற்றும் கயிறும் தயாராகிவிட்டது. திருமால் ஆணையிட பார்க்கடலை கடையும் பணி ஆரம்பமானது. மிகுந்த சிரமப்பட்டு தேவர்களும் அசுரர்களும் பார்க்கடலை கடைந்தார்கள். பார்க்கடலுக்குள்ளிருந்து காமதேனு என்ற பசு வெளியானது. தொடர்ந்து கற்பக விருட்சம் வெளியானது. பின்னர் உஜ்ரஸ்ரவஸ் என்ற அதிசய குதிரை வெளிப்பட்டது. இதை தொடர்ந்து ஐராவதம் என்றொரு வெள்ளை யானை வெளிப்பட்டது. பின்னர் பாரிஜாத மரம் வெளியானது. இவற்றை தொடர்ந்து அப்சரஸ் என்ற பெயருடைய தெய்வ பெண்கள் வெளிப்பட்டனர். கடைசியாக தெய்வீக தன்மை கொண்ட தன்வந்திரி பகவான் கையில் அமுத கலசத்தை ஏந்தி வெளிப்பட்டார். இதனை கண்ட தேவர்களும் அசுரர்களும் மிக மகிழ்ச்சி அடைந்தார்கள். தன்வந்திரி தொடர்ந்து மிகவும் பிரகாசத்துடன் திருமகள் லட்சுமி தேவி வெளிப்பட்டால். லட்சுமி தேவி திருமாலோடு காட்சி அளித்தால். இந்த தெய்வீக காட்சி தங்களை மறந்து நின்று கொண்டிருந்தார்கள் தேவர்கள். இதுதான் தக்க சமயம் என உணர்ந்த அசுரர்கள் அமுதத்தை முழுமையாக கைப்பற்றும் முயற்சியில் இறங்கினார்கள். தன்வந்திரியின் கையில் இருந்த அமுத கலசத்தை பறித்து கொண்டு ஓட ஆரம்பித்தார்கள். அப்போதுதான் தாங்கள் கவனக்குறைவாக நடந்து கொண்டது தேவர்களுக்கு புரிந்தது. உடனே அவர்கள் மகாவிஷ்ணுவிடம் முறையிட்டு தங்களுக்கு உதவுமாறு கேட்டுக்கொண்டார்கள். உடனே திருமாலும் தேவர்களுக்கு உதவிட முடிவெடுத்து மோகினி அவதாரம் எடுத்தார். மோகினி உருவத்தோடு அவர் அசுரர்கள் இருந்த இடத்திற்கு சென்றார்கள். தன்வந்திரியிடமிருந்து தட்டி பறிக்கப்பட்ட அமுதத்தை பங்கிடுவதில் அவர்களுக்கு பெரும் சண்டை ஏற்பட்டது. மோகினியை கண்ட அசுரர்கள் அவள் அழகில் மயங்கி அமுதத்தை மறந்தார்கள். ஒரு விஷயத்தை நீங்கள் உணர வேண்டும். இந்த அமுதத்தை எடுத்ததில் தேவர்களுக்கும் பங்கு உண்டு. அவர்களுக்கு தராமல் நீங்கள் மட்டும் மருந்தினால் இதன் முழு பயன் உங்களுக்கு கிடைக்காமல் போய்விடும் என்றார். மோகினியின் அழகில் மயங்கிய அசுரர்கள் அவள் எதை சொன்னாலும் கேட்கும் மனநிலையில் இருக்க மோகினி தேவர்களை அழைக்க அவர்கள் வந்தார்கள். தேவர்கள் ஒரு புறமும் அசுரர்கள் மற்றொரு புறமும் அமர்ந்தார்கள். முதலில் மோகினி அமுதத்தை தேவர்களுக்கு கொடுக்க தொடங்கினால். அசுரர்களின் கவனமெல்லாம் மோகினியின் அழகில் கிடந்தது. ஆனால் தேவர்களின் கவனம் முழுக்க முழுக்க அமுதத்தில் இருந்தது. அது மட்டுமில்லாமல் அசுரர்களுக்கு அமிர்தத்தை தருவது ஆபத்தானது என்று எண்ணிய மோகினி தேவர்களுக்கு மட்டும் அமுதம் கிடைக்கும்படி செய்து கொண்டிருந்தால். மயக்கத்தில் இருந்ததால் அசுரர்களுக்கு இந்த சூழ்ச்சி தெரியவில்லை. அசுரர்களின் ஸ்வர்பானு என்ற ஒரு அசுரன் மட்டும் மோகினியின் சூழ்ச்சியை உணர்ந்து உடனே
தேவர்களைப் போல தனது உருவத்தை மாற்றிக்கொண்டு சூரியனுக்கும் சந்திரனுக்கும் நடுவில் அமர்ந்தான். அவனை கவனிக்காத மோகினி ஸ்வர்பானுவிற்கும் அமிர்தத்தை வழங்க அவனும் அதை உடனடியாக பருகிவிட்டான். இதை அறிந்து கொண்ட சூரியனும் சந்திரனும் ஸ்வர்பானு ஒரு அசுரன் என்பதை உடனடியாக மோகினிக்கு உணர்த்தினர். உடனே மகாவிஷ்ணு உருவத்தில் இருந்த மோகினி அமிர்தம் வழங்குவதற்காக வைத்திருந்த அகப்பையை கொண்டு ஸ்வர்பானுவின் தலையை துண்டித்தார். உடல் வேறு தலை வேறாக பிரிந்தாலும் அமிர்தத்தை உண்ட காரணத்தினால் உயிர் பிரியாமல் இருந்தது. அமிர்தத்தை உண்டதால் தலையும் அழியவில்லை, உடலும் அழியவில்லை. துண்டான தலைக்கு பாம்பின் உடலும் உடலுக்கு பாம்பின் தலையும் உருவாகின. பாம்பின் உடலும் மனிதனின் தலையும் கொண்டது ராகுவானது, பாம்பின் தலையும் மனித உடலும் கேதுவானது. இப்படிப்பட்ட ராகுவும் கேதுவும் சாயா கிரகங்கள் என்றும் நிழல் கிரகங்கள் என்றும் வர்ணிக்கப்படுகின்றன. ஸ்வர்பானு செய்த தவறினை சுட்டிக்காட்டிய மோகினி அசுரர்களுக்கு அமிர்தத்தை வழங்க மறுத்து தேவர்களுக்கு வழங்கினார். இதனால் ஸ்வர்பானுவின் மீது கோபம் கொண்ட அசுரர்கள் ஸ்வர்பானுவை தங்களுடைய கூட்டத்தில் சேர்த்து கொள்ளவில்லை. வினோதனமாக உடல் அமைப்பை கொண்டதால் தேவர்களும் அவரை ஏற்றுக்கொள்ள மறுத்தனர். ராகுவும் கேதுவும் வெட்டுப்பட்ட போது ஒரு துண்டானது நாகேஸ்வரத்திலும் மற்றொரு துண்டானது கீழ்பெரும் பள்ளத்திலும் விழுந்ததாக ஐதீகம். 7 கிரகங்களும் ராசி சக்கரத்தில் வலமாக சுற்றி வருவார்கள். ஆனால் ராகுவும் கேதுவும் அவர்களுக்கு எதிர் திசையில் சுற்றி வருவதாக ஐதீகம். அது மட்டுமில்லாமல் எதிர்பாராத அதிர்ஷ்டத்தை தருபவர் ராகு. அதே போல் அதற்கு நேர்மாறான எதன் மீதும் ஆசைப்படாத குணத்தை தருபவர் கேது. பேராசைப்படும் குணத்தை ராகுவிற்கு முற்றும் திறந்த முனிவரின் குணத்தை கேதுவிற்கும் கொடுத்து படைத்திருக்கிறார் இறைவன். ராகுவும் கேதுவும் நிழல் கிரகங்கள் என்று அழைக்கப்படுவதால சர்ப்ப பிரீத்தி பரிகாரங்களை செய்து நிழல் போல நம்மை தொடரும் துன்பங்கள் விலகிச் செல்லும் என்பது ஐதீகம். அந்த வகையில் மிதுன ராசினியர்களுக்கு இந்த ராகு பகவானுடைய சுய நட்சத்திர சாரத்தில் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது இக்காலகட்டத்தை பொறுத்தவரை ராகு சுயசாரத்தில் சஞ்சரிக்கும் போது மிதுன ராசினியர்களான உங்களுக்கு மனதில் இனம் புரியாத ஒரு பலம் உருவாக இருக்குதுங்க. இவ்வளவு நாட்களாக உங்களுக்கு இருந்து வந்த எதிர்மறை சிந்தனைகள் பலம் உருவாகுங்க. எதிர்மறை சிந்தனைகள் அதிகரிக்கும். எந்த காரியத்தையும் முடிவெடுக்க பிறகு பின்வாங்கி விடுவீர்கள். தைரியமும் தன்னம்பிக்கையும் குறையுங்க. வீடு பிறருக்கு வாங்கி கொடுத்த தொகை அதே போல் தொகையால் பிரச்சனை அதிகரிக்குங்க. அதனால் கூடுமான வரைக்கும் பண சம்பந்தமான விஷயங்கள் நீங்கள் தலையிடாமல் இருப்பது மிக மிக நல்லதுங்க. அது மட்டும் இல்லாம இத்தருணங்கள்ல உத்தியோகத்தில் நீண்ட தூரத்திற்கான மாறுதல் நிலைக்குலைய வைக்குங்க. இருந்தாலும் நீங்கள் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லைங்க. அதே போல மிதுன ராசினியர்களுக்கு ராகு மற்றும் கேதுவினுடைய நிலையின் காரணமாக மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது உங்களுக்கு வசதி பெருகும். தம்பதியர்கள் ஒருவரை ஒருவர் புரிந்து கொண்டு செயல்படுவது நல்லது. குடும்ப ரகசியங்களை 3ஆம் நபரிடம் சொல்ல வேண்டாங்க. குறிப்பாக நீங்களும் மற்றவர்களுடைய விஷயத்தில் தலையிடாமல் இருப்பது நீங்கள் உண்டு, உங்களுடைய வேலை உண்டு என்றிருப்பது நல்லதுங்க. அதே போல கடை மற்றும் தொழில் மற்றும் வியாபாரம் செய்பவர்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்பட இருக்குதுங்க. இந்த ஆண்டை பொறுத்த வரைக்கும் ஆபரண சேர்க்கை உண்டு. உங்களுடைய பெயரிலேயே இடம் வாங்குவது, பூமி வாங்குவது, நிலம் சம்பந்தமான விஷயங்களை மேற்கொள்வது ஆகியவற்றை நீங்கள் மேற்கொள்வது நல்லதுங்க. தடாலடியாக எந்த ஒரு செயலிலும் ஈடுபடாமல் பொறுமையாக நிதானமாக முயற்சிகளை மேற்கொள்வது அவசியம் என்பதை கிரக நிலைகள் அறிவுறுத்துதுங்க. அந்த வகையில் கிரக நிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது திருமால் திருமகள் அனுமன் வழிபாட்டை மேற்கொள்ளுங்க. எண்ணற்ற நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் ஏற்படும் என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்துக்காட்டுது.